வணக்கம். நான் சத்ய வர்ஷா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து ஒவ்வொரு ஆட்சி முறையிலும் கொடுத்திருக்கின்றது. அதிலும் திரைப்படம் சார்ந்த நபர்கள் இன்றைக்கு முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஆட்சி மாற்றத்துக்காக மிக நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தனி குடும்பம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இந்த தீய சக்தியினுடைய ஆட்சி என்பது வனவாசத்தையே முழுமையாக அம்மக்களுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை அளித்து அம்மக்களுடைய ஒரு இயல்பான வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய முன்னுரிமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்படும். இது அம்மக்களுக்குரிய முழுமையான அனைத்து வகையான கோரிக்கைகளும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு அங்கு ஊழியர்களாக, கூலி தொழிலாளிகளாக, திரைப்படம் சார்ந்த அனைத்து வகையான மக்களுக்குரிய அங்கீகாரம், முறையான சம்பளம், முறையான அவர்களுக்குரிய அடிப்படையான தேவையான மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், அவர்களுக்குரிய பிரத்யேக அடையாள அட்டை மற்றும் அந்த சமூகத்தை சார்ந்த முறையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களோடு சேர்ந்து நின்று ஒரு செயலாற்றுவதற்குரிய ஒரு பங்களிப்பாக நேரடியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய முன்னுரிமை அளிக்கப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு துறை சார்ந்து வருகின்ற மக்களுடைய வாழ்வாதாரமே மிக மோசமான நிலைமையில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே மாற்றுவதற்குரிய ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை மக்களின் எளிய மக்களாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.